Hello everyone, I'm Gopu. Learn MX Excel சீரீஸில் இன்னைக்கு நம்ம டாப் பாட்டம் ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே டாப் பாட்டம் ரூல் வந்து நீ எங்கேருந்து எடுக்கிறோன்னா ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டைல் குரூப்பில். ஸோ அதை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ளே போனீங்கன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க வேல்யூஸில் டாப்லேருந்து இருக்கிற 10 வேல்யூஸை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ண முடியும். அந்த பாட்டம் வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஒரு 10% இருக்கிற வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ண முடியும். அடுத்து பாட்டம்லேயே உள்ள வேல்யூஸ் வந்து பர்சன்டேஜில் ஹைலைட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் உள்ள வேல்யூஸ் பார்க்க முடியும். அண்ட் பிலோ ஆவரேஜ் உள்ள வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதான் பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் ரூல்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் 10 வேல்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செல்லை வந்து ஹைலைட் பண்ணுமோ செல்லை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. அதில் டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்கும். அதில் டாப் 10 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த வேல்யூஸில் எது வந்து டாப் 10ல் இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணிட்டு அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இதே டாப் 10 தான் பார்க்க முடியுமா, இல்லை வேல்யூஸ் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஐட்டம்ஸ் வேணான்னு கேட்டால் நீங்கள் அப்படி பார்க்க முடியும். ஓகே, நான் இதில் இந்த ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் டாப் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் 10 இருக்குது பார்த்தீங்களா, 10க்கு பதில் நான் 5 கொடுத்தா எனக்கு ஒரு மேக்ஸிமம் உள்ள 5 டிஜிட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உள்ள ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்லை கிளிக் பண்ணால் எனக்கு இதில் என்ன கலர் சேஞ்ச் பண்ணணுமோ ஹைலைட் பண்ணுறது கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இதில் வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணதில் டாப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1020, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிலோ 1019, 18, 17, 16. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நான் டாப் 5 கொடுத்ததுனால எனக்கு வந்து ஹைலைட் ஆயிருக்கு. நான் மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்ட்டு ரூல்ஸை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் ரூல்ஸ் பண்ணிட்டேன் என்டையர் ஷீட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 10% பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10% பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக நம்ம வேல்யூஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பர்சன்டேஜில் பார்க்க போகிறோம். இந்த பர்சன்டேஜில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு 20 செல்லை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 10% பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ், டாப்லேருந்து 10% பார்க்கும்போது மேக்ஸிமம் உள்ள 2 வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா 10%. இது ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும்னா, ஸோ 20 டிஜிட் இருக்கிறதுனால 5% தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ செலக்ட் ஆகும். ஸோ நான் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். அதில் டாப் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10% நான் கொடுக்குறேன். ஸோ நான் 10% கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் உள்ள 2 வேல்யூஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் 10%. இல்லை 10க்கு பதில் நான் 15 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3 வேல்யூஸ் வந்து செலக்ட் ஆகும். பாருங்கள், மேக்ஸிமம் உள்ள ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா டாப் 10%. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட் எந்த செல்லில் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் பாட்டம் ரூல்ஸில் பாட்டம் 10 ஐட்டம்ஸ் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா பாட்டமில் ஒரு 10 ஐட்டம்ஸ் வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு 4 ஐட்டம்ஸ் மட்டும் போதும். பாட்டம் 4 ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இதில் மேக்ஸிமம் இருக்கிற இந்த 4 ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கும். பாருங்கள், 25, 43, 39, 29. ஸோ 43 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் அதை வந்து கன்சிடர் பண்ணல. ஒரு வேல்யூஸ் மட்டும் 43 கன்சிடர் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுலேயே பாட்டம் 10% வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரோல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் 10% நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாட்டம் 10% கொடுத்தனே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதுலேயே வந்து ஒரு 20 வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 20 டிஃபரன்ஸ் வேல்யூஸ். அதில் 10% பார்க்கும்போது 2 வேல்யூஸ் வரும். 20க்கு வந்து 10%னா 2 வேல்யூஸ் தான், 2 தான். ஸோ அதனால் 2 வேல்யூஸ் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே வந்து நான் வந்து ஒரு 20% கொடுத்தனா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ பாட்டம் கொடுத்தனால எது மினிமமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உள்ள செகண்ட், அதுக்கப்புறம் உள்ள தேர்ட், அதுக்கப்புறம் உள்ள 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபோவ் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். இந்த அபோவ் ஆவரேஜ் வந்து எதுக்குன்னா, நீங்கள் பர்டிகுலர் செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் அபோவ் ஆவரேஜ்னு கொடுத்தா அது உடனே எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு அபோவ் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். அதே நீங்கள் பிலோ ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு பிலோ உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும். இதான் பார்த்தீங்கன்னா அபோவ், பிலோ ஆவரேஜ். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். அதில் டாப் பாட்டம் ரூல்ஸில் அபோவ் ஆவரேஜ் கொடுக்குறேன். நீங்கள் அபோவ் ஆவரேஜ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அதில் இருக்க அந்த கலர் ஃபார்மேட்டிங் மட்டும் தான் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் உங்கள் என்ன ஃபார்மேட்டிங் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிடும். ஸோ இதில் ஆவரேஜாக வந்து எப்படி வந்து இது வந்து எடுத்திருக்கு, எப்படி அபோவ் ஆவரேஜ் எப்படி எடுத்துருக்குன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேல்யூஸ்க்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் எடுக்கணும். அந்த ஆவரேஜ் வேல்யூக்கும் அபோவ் உள்ள வேல்யூஸ் பார்த்து தான் ஹைலைட் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு இப்போ ஆவரேஜ் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் போட போகிறேன். அதோட டோட்டல் வேல்யூக்கும் செல்லுக்கும் ஈக்குவல் டு. ஸோ ஆவரேஜ்னு டைப் பண்ணிட்டேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸோ நான் செல்லை செலக்ட் பண்ணணும், இந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும்ட்டு. ஓகே, நான் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி பாருங்க, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட் 4ஓட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 71.1. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா 71.1 அபோவ் உள்ளதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே பாருங்கள், உங்களுக்கு இதிலே பிலோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. ஏன்னா 72 இருக்குது, 72க்கு அபோவ் உள்ள வேல்யூ எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிலோ ஆவரேஜ் பார்ப்போம். ஸோ இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். அதில் டாப் பாட்டம் ரோல்ஸில் பிலோ ஆவரேஜ் கொடுக்குறேன். பிலோ ஆவரேஜ் கொடுத்தோன்னே பாருங்கள், கொடுத்துட்டு எந்த கலர் வேணுமோ கலரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு பிலோ ஆவரேஜ் உள்ள வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பிலோ ஆவரேஜ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த செல்லில் வந்து நீங்கள் ஆவரேஜ் ஃபார்முலா போட்டிருக்கீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 71.1 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் டேரெக்டாக இந்த செல்லை காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட் 6 கீழே செல்லில் வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் V கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் V கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதில் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 67.25. ஸோ 67.25க்கு பிலோ உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பை கைஸ்.